என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இதே ஜூலை 2ஆம் தேதி 5 வருஷங்களுக்கு முன்பதாக 2020 இந்த டுடேஸ் விக்டரியை முதலாக வெளியிட ஆரம்பித்தோம். கொரோனா காலத்திலே எல்லா இடத்திலும் ஊரடைப்பு இருந்த நேரத்திலே இந்த எபிசோடை எல்லாம் உட்கார்ந்து பதிவிட தேவன் உதவி செய்தார். அந்நாட்களில் காரை எடுத்துக்கொண்டு வர முடியாது, வேறு எந்த வாகனத்திலும் வர முடியாது. எங்கள் வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு நான் நடந்து வருவேன். எல்லா அட்ரஸ், பைபிள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு. யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரே ஒரு கேமராவை எடுப்பதற்கு ஒரு தம்பி மாத்திரம் இருப்பார். அவரோடு இருந்து மணிக்கணக்காக அந்த எபிசோடை பதிவு செய்வேன். சில வேளைகளில் வழியில் போலீஸ் அதிகாரிகள் கேட்பார்கள், எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் என்று. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும். சில வேளைகளில் மனம் விரக்தியா இருக்கும். ஆண்டவரே, எல்லாரும் வீட்டுக்குள் பத்திரமா இருக்கிறார்கள், நான் மாத்திரம் இப்படி யாரோ ஒருவர் போல வீதியிலே தனியே நடந்து வந்து இப்படி பதிவு செய்துவிட்டு போகிறேனே என்று நினைத்த நேரங்கள் உண்டு. என் கணவர் சொன்னார், நீ 100 எபிசோடுகளை பதிவு செய்து விட்டுத்தான் அவைகளை நீ அப்லோட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஸோ ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளாக ஒரு 100 எபிசோடை பதிவு செய்தேன். ஜூலை 2ஆம் தேதி முதல் எபிசோடை வெளியிட்டோம். அப்பொழுது கொஞ்சம் மக்கள் தான் அதை பார்த்தார்கள். ஆனாலும் மனதில் ஒரு பெரிய திருப்தி, ஆண்டவர் சொந்தை செய்து விட்டோம் என்று. ஒரு கேள்வி மனதிலே, எதற்காக என்னை 100 எபிசோடு பதிவு செய்ய சொன்னார்கள் என்று நான் யோசித்தேன். ஆனால் 2 மாதத்தில் கொரோனா வியாதி எங்கள் 2 பேரையும் தாக்கியது. படுக்கையிலே தள்ளப்பட்டோம். 1 மாதம் வந்து எதையுமே பதிவிட முடியாத ஒரு நிலைமை. அந்த நாட்களில் உதவி செய்தது முன்பாக பதிவு செய்து வைத்த 100 எபிசோடு தான். நான் இன்றைக்கும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். என் கணவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள்தான் எனக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதமே வித்தியாசம். பலவீனம், சுகவீனம், மன சோர்வு, வியாதி, எத்தனையோ மன அழுத்தங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் பயணங்கள், களைப்பு, நித்திரை இல்லாத நிலைமை, இவைகளுக்கு மத்தியில் ஓடி 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 வந்து இவைகளை பதிவிடுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். வெளி ஊர்கள், வெளி தேசத்திற்கு போனாலும் அங்கும் போய் எப்படியாவது செய்திகளை நான் பதிவு செய்து கொண்டு வருவேன். இந்த அழகான இயற்கை சூழ்நிலையில் நாம் செய்திகளை வெளியிட வேண்டுமே என்று ஆண்டவர் எல்லா பிரயாசங்களை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த எபிசோடை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். நான் தேவனுக்கு நன்றி உள்ளவளாயிருக்கிறேன். இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஆண்டவருக்கே மகிமை. இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் தன் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன் பலன்? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொன்னார் அல்லவா, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும், பிசாசின் கிரியைகள் போராடும், சத்துருடைய வல்லமைகள் குடும்பங்களுக்குள் கிரியை செய்யும், அவைகளை எல்லாம் எதிர்ப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். 2வது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. என்ன பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் மனதிலே ஒரு சமாதானம் தருவார். பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் தருவார். 3வது, சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் அழகா எழுதியிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஜனத்திற்கு பலன் அருளி சமாதானம் அருளி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. அவர்களுக்கு பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளாக இந்த டுடேஸ் விக்டரியை பதிவிட உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. எவ்வளோ நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மன உளைச்சல்கள், பயணங்கள், களைப்புகள், இவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த செய்தி தடையில்லாமல் ஜனங்களை சென்றடைய ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற மக்களுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் இன்னும் வசனத்திலே வளர உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை அவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தவும் உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன்.
தெய்வமே, இந்த 5 ஆண்டுகள் நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையாய் நடத்தினீரே, ஒரே ஒரு நாள் கூட செய்தி தவறாதபடிக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த வழிகளுக்காய் உங்களுக்கு நன்றி. என்னோடு கூட உழைத்த எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேமராவை பதிவிட்டவர்கள், அதை எடிட் பண்ணினவர்கள், அதை அப்லோட் செய்தவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த செய்தியினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். May God bless you.